ஹாய் ஹலோ இது உங்கள் யுஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க. நம்ம சங்குப்பூவை வச்சு டீ போட்டிருக்கோம். ஸோ சங்குப்பூ வச்சு எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில் சங்குப்பூ நிறைய பூத்துருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவருங்க. வீட்டில் ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு எனக்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட தெரியும். இதோட விதையை நான் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி இது ரொம்ப ரேராக தான் நர்சரியில் கிடைக்கும். ஸோ எப்படியோ இந்த தடவை கிடச்சி அஜ்மான் வீட்டில் சின்னதாக தான் வச்சோம். 6 மந்தில் அது காட்டுத்தனமாக வளர்ந்து பூ அவ்வளோ கொடுக்குதுங்க. அவ்வளோ சந்தோஷம். ஸோ அதை பறித்து நம்ம டீ போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த டீயை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ சங்குப்பூவை எடுத்தாச்சு. அதை நல்லா கழுவிட்டு இப்போ நான் ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் போடுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 3 பூ போட்டு நல்லா கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு டீ தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. பட் நான் எதுவுமே போடல. வெறும் தண்ணியில் 3 பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கொதிச்சிட்டு இருந்துச்சு. சைடில் வந்து ஒரு கப்பில் வந்து நான் ஹனி போட்டு குடித்தேன். ஸோ ஸ்வீட்டுக்கு இது வந்து மலை தேன் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான், பியூர் தேன். ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. தேவைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்து அந்த கலர் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக அதில் இறங்கிரும். இதிலே ஒயிட் கலர் இருக்குது சங்குப்பூ. பட் எனக்கு ஒயிட் கலர் சங்குப்பூ தான் ஒரிஜினல். அதுதான் அழகாகவும் இருக்கும். நல்லா ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குங்க அதில். ஸோ இது லேடிஸ்லாம் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எடுத்துக்கலாம். இது அப்புறம் வந்துட்டு ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டுட்டு குடித்தேங்க. இது எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னா தேனை குடித்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.